புருஷலி ஜாக்கி சான் மிஞ்சிற மாதிரி ஃபைட் வேற லெவல். நான் வந்து பக்கா விஜய் ரசிகரான். நம்ம விஜய் சார் வந்து துப்பாக்கி வந்து மாத்தி கொடுத்துட்டாரு. சிவகார்த்திகேயன் சும்மா அந்த துப்பாக்கி வந்து கண்டிப்பா விஜய் சார் அவர்கிட்ட இருந்து வாங்கி கண்டிப்பா இவர்கிட்ட கொடுத்துருவாரு. லெஜெண்ட் கணக்குல சேர்க்கா தலைவா, லெஜெண்ட்லாம் ஒரு படமா தலைவா, என்ன தலைவா இதுதான் படம். ட்ரெய்லர் பார்த்ததோட ட்ரிபிள் மடங்கா இருக்கு உள்ள. ட்ரெய்லர் வேற, ட்ரெய்லர் விட்டுருங்க, இது உள்ள வந்து பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கூட சீட்ல உட்கார மாட்டீங்க, எல்லாம் ஏஞ்சி தான் நிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கு உள்ள. ஃபைட் சீன்லாம் வேற மாதிரி இருக்கு. ஃபைட் சீன்லாம் மிரட்டி விட்டாப்புல, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, அழகா வந்து பாருங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மாசின் இருக்கா? நீங்க உள்ள வந்து பாருங்க, யாருமே தேட்டர் உள்ள உட்கார, எல்லாம் சீட்டுக்கு மேலவே இருந்து பாக்குறாங்க எல்லாருமே. எத்தனை லீடர் வந்தாலும் சரி, இவர் தான் ஃபர்ஸ்ட் லீடர். ஓகேவா, அவ்வளவுதான். பக்கா சார் படம் வந்து ரெண்டாவது படமே இல்லை சார். இருக்கு ஒரு 30 படம் தாண்டி போயிட்டாங்க சார். செம்ம வேற லெவல். ஃபைட்டு ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம் சார். சார் படம் சார் என்னவோ இருக்கு, உள்ள பார்த்தா வேற லெவலா இருக்கு சார். நான் அடுத்த ஷோ வரேன் சார் பார்க்கறதுக்கு. அவ்வளோ இருக்கு சார். டிக்கெட்டே இல்லை சார், எனக்கு டிக்கெட்டே இல்லை. அடுத்த ஷோ வரதுக்கு பார்க்குறேன். செம்ம ஃபைட்ல வேற லெவல் சார். என்ன ஆக்ஷன், அஜித் குமார், விஜய் எல்லாம் தாண்டா சார். சார் இதான் சென்டிமெண்டா சார் படமே. செம்ம சார், என்ன செம்மையா இருக்கு சார். லீடர் ஆயிட்டாரு சார். அவர் லீடர் ஆயிட்டாரு சார். தேர்தல் ஒரு பக்கம் இருக்கு சார். இவர் தான் சார் லீடரு. என்ன லீடர் இவர் தான் சார். வேற லெவல் சார். ஃபர்ஸ்ட் படம் வந்து கொஞ்சம் கதை, ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கதை நல்ல கதை தான். அது வந்து கொஞ்சம் எடுக்க தெரியாம எடுத்துறாங்க. இது வந்து பெட்டர் எப்படின்னா வேற லெவல் இருக்கு. நம்ம விஜய் சாருமே டைரக்டர் வந்து சூப்பரா சேதிக்கிறாரு சார். நம்ம விஜய் சார் எப்படி துப்பாக்கி படமோ அந்த மாதிரி இந்த படத்துல அவ்வளோ பிளாஸ்டா இருக்கு. கண்டிப்பா நம்ம விஜய் சார் வந்து துப்பாக்கி வந்து மாத்தி கொடுத்துட்டாரு. சிவகார்த்திகேயன் சும்மா அந்த துப்பாக்கி வந்து கண்டிப்பா விஜய் சார் அவர்கிட்ட இருந்து வாங்கி கண்டிப்பா இவர்கிட்ட கொடுத்துருவாரு. சார். நான் வந்து பக்கா விஜய் ரசிகரான். ஆனா விஜய் இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நம்ம லெஜெண்ட் சார் தான் இருப்பாரு. லெஜெண்ட் சார் தான் கண்டிப்பா. ஏன்னா விஜய் சார் வந்து இப்ப மக்கள் நல்லது பண்றதுக்காக வந்தாரு. அவர் சிஎம் ஆயிடுவாரு. அந்த துப்பாக்கி சிவகார்த்திகேயன் துப்பாக்கி வாங்கி கண்டிப்பா நம்ம லெஜெண்ட் சார் கிட்ட கொடுத்தாரு. இப்ப சூப்பர் ஸ்டார் வந்து வெளியே போயிட்டாரு. அந்த சூப்பர் ஸ்டார் பார்த்தது நம்ம லெஜெண்ட் சார் வந்துறாரு. உலகளவில் கமலா சார், இந்த ரஜினி சார் அவரை மிஞ்சிட்டாங்க. புருஷலி ஜாக்கி சான் மிஞ்சிற மாதிரி ஃபைட் வேற லெவல். இங்க பாருங்க, இப்ப வந்து சார் ஃபேமிலி மெஸ் ஸ்டோரி சார், குழந்தை சென்டிமெண்ட், இளைஞருக்கு மெயினா வந்து இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் வரணுங்கிறத வந்து உற்சாகப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து ரீடர்னா அதான் சார், ரீடர் உலக திரை உலகத்துக்கே ரீடர் வரணுங்க என்று சொல்றாங்க. துரை செந்தில்குமார் அந்த அளவுக்கு செதுக்கிருக்காரு. கேமராமேன் வந்து தெளிவா எடுத்திருக்காங்க. அவ்வளவு கேமராமேன் வந்து அவ்வளவு தெளிவா எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் சூப்பரா கலக்கிருக்காரு. எல்லாருமே எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை அவ்வளவு சூப்பரா அடிச்சிருக்கு. ஓவரால் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பாருங்க. படம் சூப்பர் படம். பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படினா விஜய்க்கு வந்து துப்பாக்கி வந்து ஒரு பிரேக். ஐயோ, இவர் வந்து காம்படிட்டர், அடுத்து விஜய் வரதாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா, செம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சார் சொல்வாரு. ஓகே, எப்படி ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு, மாஸா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அச்சின் புச்சின் மால்னாங்க, எல்லாம் கத்துனாங்க. தூக்கி பாட்டு மிதிக்கல, அவ்வளவுதான். மஜாவா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃபைட் சீனும் அந்த அளவுக்கு இருக்கு. ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா அதை விட வேற லெவலாவே வந்திருக்கு. லெஜெண்ட் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாருமே லெஜெண்ட் குறைவா சொல்றாங்க. ஆனா லீடர்னா இதுதான் லீடர். மாடு இருக்கு சார். பாக்க லீடர் அப்படினு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த அளவுக்கு எதிர்பார்க்க இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணிருக்காரு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. ஃபைட்ல அது மிரட்டி விட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. நல்லா மிரட்டி விட்டுருக்காரு. எதிர்பார்க்கல, ஃபைட்லாம் நல்லா இருக்கு. எதிர்பார்க்காதெல்லாம் ட்விஸ்ட்லாம் வந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம், எல்லாருமே நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பசங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சுட்டு தள்ளிட்டாருங்க. நெஞ்செல்லாம் படம் ஆகி போச்சுங்க. ரொம்ப லீடர் ரொம்ப சூப்பராக இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஹீரோக்காக உண்மையாக வந்து படம் பார்க்குறமோ இல்லையோ, கதைக்காக உண்மையாக பார்க்கலாம். ஏன்னா கதையில் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை வயசாக உண்மையாக சொல்கிறேன், ஆழமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு பெத்த குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லீடர் தேவை, மக்களாக இருந்தாலும் ஒரு லீடர் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக அப்புறம் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது ரசிக்கிற மாதிரி அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்கிறேன், கதை வயசாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரசிக்கிற மாதிரி ஒரு 2 லெவலில் முடிச்சாலும் நாங்களும் கொஞ்சம் தப்பிச்சோம். சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் அந்த லெஜெண்டை விட இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். லெஜெண்ட் கணக்கில் சேர்க்கா தலைவா, லெஜெண்ட்லாம் ஒரு படமா தலைவா, என்ன தலைவா இதுதான் படம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா லீடர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கதை வயசாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறேன், டேரக்ஷன் அமோகமாக இருந்துச்சு. துரை செந்தில்குமார் வந்து மிரட்டி டாப்பில்
அவர் டைரக்ஷன் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து அமோகமாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. யாரோட ஆக்டிங்னா லெஜண்டோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜிப்ரான் மியூசிக் பேட் டாப்ல தளபதி வந்து துப்பாக்கியை நம்ம லெஜெண்டிட கொடுத்துருக்கணும். லெஜெண்டிட்ட சிவாவுக்கு பதிலாக லெஜெண்டுக்கு கொடுத்துருக்கணும். பக்காவாக நடிக்கிறாரு. அனைத்து கலைகளும் நம்ம லெஜெண்டிட்ட இருக்கு. போதுமான மாஸ்லாம் இருக்கா? மாஸ் எல்லாமே அதான் சூப்பராக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆக்ஷன் தான் ஃபுல்லாக லாகே இல்லாமல் போகுது. நல்லா அதை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ. அப்கமிங் கோலிவுட்டில் ஒரு சூப்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ப்ரோ, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் எல்லாரும் வந்து பாருங்க. இல்லை ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. போய் படத்துல பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா நம்ம எதனால் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னா, இந்த படத்தோட முன் படம் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னடா இவர் இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் லேக்னு சொல்ல முடியல. தெரி படம் இருக்கு இல்லையா, அந்த தெரி படத்தையே இன்னும் ட்விஸ்ட்டோட வச்சு விறுவிறுப்பாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டோரி. கதை ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். அவர் யாருன்றதை ரிவீல் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து வெளில வராரு அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணுறாரு அந்த டீமை எதிர்த்துன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போட்டு தள்ளுறாங்க நினச்சேன். நம்மள நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பார்ட் 2க்கு லீடு வேறு கொடுத்துருக்காங்க. மேபி வருமா வராது. எல்லாருக்கும் ஒரு கம்பேரிசன் நினைக்கிறாங்க. விஜய் சாருக்கு வந்து எப்படி துப்பாக்கி வந்து ஒரு பிரேக் இருந்ததோ அந்த மாதிரி வந்து இல்லை, கண்டிப்பாக லெஜண்ட் சாருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். உண்மையிலேயே அவரோட கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். அதுக்கான எல்லா இதுவுமே உள்ள தெரியுது. ஸ்க்ரீனில் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு சார். நம்ம தமிழ் சினிமால டாப் 3 யாருன்னா நம்ம விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார். விஜய் சார் சிஎம் ஆக போறாரு. அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் நம்ம லெஜண்ட் சார் வந்துக்கிறாரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா லெஜண்ட் அந்த இடத்துல இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லாருமே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டார் தான். எல்லாம் அதுக்கு மேல கூட போகலாம். கண்டிப்பா சார். சூப்பராக இருந்தது. ஓகே, ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆக்ஷன்லாம் இருந்தது இல்லை. நம்ம லெஜண்ட் வேற லெவல். லீடர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகேவாக தான் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு வந்து இந்த சினிமேட்டிக் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு ஃபைட்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவர் எல்லாத்துக்கும் ஒரே எமோஷன். டேரக்டர் அப்புறம் வந்து எதிர்நீச்சல்லாம் வந்து சிவகார்த்திகேயன்லாம் ஹீரோ ஆக்சுவலி இந்த மாதிரி இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா? இது சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. ஆனால் வந்து அவன் பண்ணியிருக்கான். டைரக்ஷன் வந்து சீரியஸாக அது வந்து சொல்லி ஆகணும் ப்ரோ. இந்த இடத்துல வந்து வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஹிட்டு தான். ஃப்ரேம் ஒன்று தரமாக தான் வச்சிருக்காங்க ப்ரோ. மாசாக இருக்கு. படம்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் ஓடக்கூடாது. எப்படி இருந்தது? ஒரு 2 சூப்பரா இருந்துச்சுண்ணா. எப்படி பண்ணியிருக்காப்ல? சூப்பரா பண்ணியிருக்காரு. தளபதி விஜய்க்கு ஈக்குவல் அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆமாண்ணா. சரி, ஓகே. இது அப்பா சென்டிமெண்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சுண்ணா. வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபைட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர், வேற லெவல். எல்லாமே வேற லெவல். தமிழ் சினிமால டாப் 3 யாருன்னா நம்ம விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார். விஜய் சார் சிஎம் ஆக போறாரு. அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் நம்ம லெஜண்ட் சார் வந்துக்கிறாரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா லெஜண்ட் அந்த இடத்துல இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு எல்லாருமே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டார் தான். எல்லாம் அதுக்கு மேல கூட போகலாம். கண்டிப்பா சார்.